Hello traders, this is Bhuvaneshwaran. நான் இப்போ நிஃப்டியோட டே கேண்டில் வந்து வச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து நம்ம லாஸ்ட் வீக் பார்த்துருந்தோம். ஸோ இந்த சேனலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போது நிஃப்டியோட அடுத்த டார்கெட் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. நம்ம இதுக்கிட்ட மார்க்கெட் வரும்போது சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டிங் வந்து சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சேனலுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான டார்கெட் அப்படிங்கிறது வந்து இந்த லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஆனால் அது நாளைக்கே போயிடுமா இல்லை இந்த வாரம் முடிவில் போயிடுமா அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் கொடுத்துட்டு கூட அப்புறம் மேலே போகலாம், இல்லைனா ஒரு சின்னதாக ஒரு கீழே கரெக்ஷன் கொடுத்துட்டு கூட அப்புறம் மேலே போகலாம். சரியா? ஆனால் அதோட டார்கெட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு நிஃப்டியை 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 1 hour டைம் ஃப்ரேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போது இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண ரேஞ்ச் தான். இந்த 22,650லேருந்து 700, 22,700 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன் வரத்துக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த 22,700 பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சு இது 1 hour கேண்டில் அப்படின்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ அதே போல் இதுக்கு அடுத்து இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ஹையை வந்து மார்க் பண்ணிக்கோங்க, 22,775. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வந்து நாளைக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த பாயிண்ட் 22,400. பட் ஆனால் இந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் அவ்வளோவா வராது. ஸோ 22,500 இருக்கு இல்லையா? ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நமக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் வரதுங்கிறது வந்து ரொம்ப ரேரு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன்சல்டேஷன் நடந்துச்சு, மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே போக ட்ரை பண்ணி திரும்ப ரிஜெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அப்போது இந்த 22,500 இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான இமிடியேட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இது நம்ம 15 minutes டைம் ஃப்ரேம் வந்து வச்சு பார்க்கலாம். அதே போல் மார்க்கெட் இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து தான் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அப்போது இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா 22,580, ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 22,580 அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு இமிடியேட் சப்போர்ட்டு. இதை பிரேக் பண்ணால் தான் அடுத்தது 22,500 அந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் வரும். சரியா? மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நாளைக்கு மார்னிங் வந்து மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீக்லி சிபிஆர் அதில் வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீக்லி சிபிஆரை வந்து பிளாட் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 22,630 இந்த ரேஞ்சுக்கிட்ட இருக்குது. சரியா? ஸோ இதை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஆனால் 15 minutes கேண்டில் தான் இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? 1 hour கேண்டில் வந்து பிரேக் பண்ணி மேலே இருக்கணும். மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வைக்குதா இல்லை இதை ரெசிஸ்டன்ஸாக ஃபீல் பண்ணி இதை டச் பண்ணிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, 22,630 இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வீக்லி சிபிஆரோட R1. ஸோ இதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது நமக்கு இந்த 22,580 இமிடியேட் சப்போர்ட்டு, அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 22,500 வந்து சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 22,700. இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 22,750 கிட்ட 775 அந்த ரேஞ்சு கிட்ட போகும். நம்ம ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த ரேஞ்சு 22,775. ஸோ இதுக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சிபிஆரோட ப்ரீவியஸ் வீக்லி சிபிஆரோட R1 அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்குது. சரிங்களா? ஸோ இதையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். இப்போது பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கோம். மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஹை, ஓகேவா, இந்த ஹையாகவும் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி மேலே போய் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இன்கேஸ் திரும்ப ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 49,000. அதே போல் இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்த இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, 48,550. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இந்த ஹையையும் தாண்டி பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு, திரும்ப ரீடெஸ்ட் பண்ணவே இல்லை. அப்போது இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே இறங்குனுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 49,000 கிட்ட வரப்போ இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கூட அப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போகும். இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கே போயிறப்போ ரெசிஸ்டன்ஸு திரும்ப கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. ஸோ திரும்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே ஏற ட்ரை பண்ணியிருக்கு, இங்கேயும் முடியல, திரும்ப கீழே வந்துருச்சு. அப்போது இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. ஸோ நமக்கு இந்த பாயிண்ட் 49,000ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா 48,550 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 49,000
800 இந்த ரேஞ்சு கிட்ட 800 இல்லைனா 815 இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் இந்த இடத்த வந்து நோட் பண்ணிக்கோங்க. 48,550 இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து சப்போஸ் என்ன பண்ணலாம், இதை டச் பண்ணலனா கூட இதுக்கிட்டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 48,650 இது வந்து 550க்கு பதிலாக இந்த இடத்துல 650 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கிட்டே மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு கூட மேலே போகலாம். சரியா? ஸோ அப்போ 49,000, 48,650 அதே போல் 49,815. ஸோ இந்த முக்கியமான ரேஞ்ச் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு வீக்லி சிபிஆர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீக்லி சிபிஆருக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிருக்கு. நல்ல மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது. ஸோ இப்போ R2க்கு மேலே வந்து நிற்குது. நம்ம R3 கிட்ட எதுக்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49,800 கிட்ட R3 இருக்குது. அதாவது 750, 800 கிட்ட நம்ம வந்து 49,815 வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இங்கே வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போது மார்க்கெட் இன்கேஸ் ரிவர்ஸ் எடுத்தாலும் இந்த இடத்துல R1ங்கிறது வந்து எங்கே இருக்குது பாருங்கள், 48,700 கிட்ட இருக்குது. அதாவது இந்த பாயிண்ட் கிட்ட. ஸோ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ண சப்போர்ட் கிட்ட தான் கிட்டத்தட்ட இருக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. நமக்கான சிபிஆருங்கிறது வந்து ரொம்ப கீழே இருக்குது. சரிங்களா? மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருச்சு. ஸோ சின்ன கரெக்ஷன் வரதுக்குமான சான்சஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால் பார்த்து கொஞ்சம் ட்ரேட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால எப்போதுமே நம்ம பை அண்ட் டிப் இந்த ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு ஆல்ரெடி வாரத்தோட முதல் நாளே பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. அதனால பை அண்ட் டிப் சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் கீழே வரப்பெல்லாம் பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தேடாதீங்க. மார்க்கெட் வந்து ஓரளவு கரெக்ஷன் ஆகட்டும். சரிங்களா? எப்படி கரெக்ஷன் ஆகும், அப்படி கரெக்ஷன் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டில் நீங்கள் லாங் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எடுக்க பாருங்கள். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் சிபிஆரையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் பிளானை வந்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபின்னிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபின்னிஃப்டி நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான் இன்றைக்கி. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்விங்கோட இந்த ஹையை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 21,600. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்விங்கை வந்து பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. அப்போ திரும்ப கீழே வரப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா கூட மார்க்கெட் இன்னும் கீழே வருது அப்படின்னா இதை பிரேக் பண்ணுது அப்படின்னா இதுக்கான அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு, அதாவது 21,425 இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் இங்கே தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது வந்து 21,600. அதே போல் அடுத்த சப்போர்ட் வந்து 21,425. இன்கேஸ் மார்க்கெட் மேலே போணுச்சு அப்படின்னா இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,950 இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்ச் 21,950 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி சைட்வேஸில் ட்ராவல் ஆக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 21,600, 21,950 அதே போல் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா 21,425 இது எல்லாத்தையும் இந்த 3 முக்கியமான லெவல்ஸையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.